பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ்க்கு எக்ஸ்ரே எடுக்கவே கூடாதா, எப்போ எடுக்கலாம் எப்போ எடுக்கக்கூடாதுங்கிறது இந்த வீடியோல நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆதித் சுவர்ணம், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன், லண்டன் ஆர்த்தோ மற்றும் யூனிவர்சல் ஹாஸ்பிட்டல்ஸ், சேலம். பொதுவாகவே நம்ம பிரெக்னன்சி 3 ட்ரைமஸ்டரா பிரிப்போம். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். ஒரு ட்ரைமஸ்டர்ல 3 மாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்கன்னா முதல் 12 வாரம், அதுலயும் மெயினா 8 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு ஆர்கன் டெவலப்பிங் ஸ்டேஜ், உறுப்புகள் உருவாகிற டைம். இந்த சூழ்நிலையில எக்ஸ்ரே எடுக்கும் போது குழந்தையோட டிஎன்ஏ பாதிப்பு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெவலப்மெண்டல் டிஃபிஷியன்சி, அதாவது வளர்ச்சி குறைபாடு. இந்த டைம்ல பொதுவாகவே எக்ஸ்ரே எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம். அதையும் தாண்டி எடுக்கிற கட்டாயம் இருந்ததுன்னா பிரெக்னெண்டா இருக்கிற உண்மையை டாக்டர் கிட்டயோ ரேடியோகிராஃபர் கிட்டயோ சொல்லிடணும். அந்த சிச்சுவேஷன்ல எப்படி எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிரெக்னென்ட் உமனை படுக்க வச்சு அவங்க வயிறு மேல ஒரு லெட் ஷீட் மாதிரி வச்சிருவோம். அப்போ எக்ஸ்ரே எடுக்கும் போது ரேடியேஷன் எக்ஸ்போஷர் குழந்தைங்களுக்கு வராம நம்ம தடுத்துக்கலாம். அது போல செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தாராளமா எக்ஸ்ரே எடுக்க முடியும். எக்ஸ்ரே எடுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. இந்த மாதிரி பிராக்டிக்கலான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க டிஎம் பண்ணுங்க.